அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்மு எக்ஸாம்பிள் 3.63 பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் இந்த சம்மு. ஓகேவா? இஃப் ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோடதும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து எது ரோ எது காலம்ங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளால் தெரிஞ்சுக்கணும். இந்த சம்மில் வந்து ஹரிசாண்டல் லைனில் கொடுத்துருக்கிறது வந்து ரோ. ஓகேவா? அரேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா? ஹரிசாண்டல் லைனில் அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடியது ரோஸ். நெக்ஸ்ட் வெர்டிக்கல் லைனில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து காலம். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எது காலம் எது ரோங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லைனில் இருக்க ஹரிசாண்டல் லைனில் இருக்கக்கூடியது ரோ, வெர்டிக்கல் லைனில் இருக்கக்கூடியது காலம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்து இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 2a + b கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஏயை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஏயோட வேல்யூ எடுத்து ரைட் பண்ணிக்குவோமா? 7 8 6 1 3 9 -4 3 -1. ஸோ ஏயோட வேல்யூ எடுத்து ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2a சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து ஏயோட வேல்யூ. இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ 2a அப்படிங்கிறத எப்படி ரைட் பண்ணியிருக்கோங்கிறது புரியுதா? 2ங்கிறதுக்கு 2 ரைட் பண்ணியிருக்கோம், ஏயோட வேல்யூவை இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ 2a அப்படின்னா 2வை ஏயோட மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 2வை 7ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 7s are 14. அடுத்து 2வை 8ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 8s are 16. நெக்ஸ்ட்டு 2 6 are 12. நெக்ஸ்ட்டு 2 இந்த ரோவோட மல்டிபிள் பண்ணுங்கள். 1 2 is 2. 3 2s are 6. 9 2s are 18. ஓகேவா? அடுத்து இந்த ரோவை வந்து 2ஓட மல்டிபிள் பண்ணுங்கள். 4 2s are 8. மைனஸ் இருக்கனால -8. 3 2s are 6. 1 2 is 2. மைனஸ் இருக்கனால -2. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2a கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2aவோட ப்ளஸ் பியை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பியோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ 2aங்கிறதுக்கு ஏயை 2ஓட மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறது தான் 2a. அதோட பியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது? 2a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 14 16 12 2 6 18 -8 6 -2. ஸோ இது வந்து என்னென்னா 2a. ஓகேவா? ப்ளஸ் பியை வந்து ஆட் பண்ணணும். பியோட வேல்யூ இங்கே என்ன ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 4 11 -3 -1 2 4. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள். 7 5 0. இப்போ இதோட இதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 2a ப்ளஸ் b. 2aவை இங்கே ரைட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் பியை ரைட் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 14ஓட 4 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 14 + 4 18. 16 + 11 என்ன கிடைக்கும் நமக்கு? 27. 12 + 3 இங்கே வந்து -3 இருக்குது. அப்போ 12ல் 3யை லெஸ் பண்ணணும். 12ல் 3யை லெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? 9. ஓகேவா? இங்கே பெரிய நம்பர் வந்து ப்ளஸ் சிம்பிளில் இருக்கிறதுனால 9 மட்டும் போட்டால் போதும். அடுத்த ரோ பாருங்கள். 2 -1. அப்போ 2ல் 1 லெஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1. 6 2. 6ஓட 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8. 18 + 4. 18ஓட 4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 22. நெக்ஸ்ட்டு -8 7. -8ல் 7 இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் தான் பண்ணணும். 8ல் 7 லெஸ் பண்ணிங்கன்னா 1. பெரிய நம்பர் மைனஸ் சிம்பிளாக இருக்கனால -1. ஓகேவா? அடுத்து 6 + 5 11. -2 + 0. -2ஓட 0 ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் -2 தான். ஓகேவா? இந்த ஆன்சர் அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏயோட வேல்யூ பியோட வேல்யூவை வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி 2a ப்ளஸ் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோதான் ஆன்சர் இந்த சம்முக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம்.
நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.64 பாருங்கள். இங்கேயும் அதே மாதிரியே ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 5 4 -2 1/2 3/4 √2 1 9 4. பியோட வேல்யூ -7 4 -3 1/4 7/2 3 5 -6 9. ஸோ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4a - 3b. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 4a. அப்போ ஏயோட வேல்யூவை 4a நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4ஐ ஏயோட மல்டிபிள் பண்ணணும். அப்போ 4ஐ ஏயோட மல்டிபிள் பண்ணோன்னா ஏயோட வேல்யூ எடுத்து ரைட் பண்ணுங்கள். 5 4 -2 1/2 3/4 √2. நெக்ஸ்ட்டு 1 9 4. இப்போ மல்டிபிள் பண்ணி இந்த சைடை ரைட் பண்ணி பாருங்கள். 4 5s are 20 4 4s are 16. 4ஐ ஏயோட மல்டிபிள் பண்ணுறோம். 4 2s are 8 மைனஸ் சிம்பிள் இருக்கனால -8. நெக்ஸ்ட்டு 4ஐ 1/2ஓட மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். 1 4 is 4 4/2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 × 3/4. ஸோ நம்ம வந்து இது வந்து சைடில் நம்ம மல்டிபிள் பண்ணி கூட இந்த இடத்துல டேரெக்டாக நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த சைடு வந்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் 4 5s are 20 நம்மளுக்கு டேரெக்டாக வருது. 4 4s are 16 4 2s are 8 -8. இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷனோட மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. 4ஐ 1/2ஓட மல்டிபிள் பண்ணால் 4/2. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2. ஸோ இங்கே ஆன்சர் நம்ம 2ன்னு மட்டும் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4ஐ 3/4ஓட மல்டிபிள் பண்ணணும். 4ஐ 3/4ஓட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4 3s are 12 12/4. அப்போ 1 4 is 4 3 4s are 12. அப்போ 3 மட்டும் நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த சைடில் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அடுத்து 4ஐ √2ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 √2னே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து ரோவோட மல்டிபிள் பண்ணுங்கள். 1 4 is 4 4 9s are என்ன வரும் 36 4 9s are 36 4 4s are 16. அப்புறம் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 4ஏயோட வேல்யூ தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் -3b. அப்போ என்ன பண்ணணும் -3 பியை வந்து 3யோட மல்டிபிள் பண்ணணும். அது -3 நம்ம டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ என்ன மேலேருந்தே எடுத்து ரைட் பண்ணிக்குவோம். -7 4 -3 1/4 7/2 3 5 -6 9. ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம் பாருங்கள். 3ஐ 7ஓட மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கேயும் மைனஸ் சிம்பிள் மைனஸை மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ்ஸு தான் கிடைக்கும். அப்போ என்ன போடுறோம் 3 7s are 21. அப்போ ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் இருக்கனால நம்ம ப்ளஸ்லேயே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து 3 4s are 12. மல்டிபிளில் வந்து ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 3ஐ 3யோட மல்டிபிள் 3 3s are 9 மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள். இதை நம்ம அந்த சம்மில் செஞ்ச மாதிரியே -3ஐ வந்து 1/4ஓட மல்டிபிள் பண்ணும்போது -3/4. அப்போ இங்கே என்ன ரைட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதை வந்து நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாகவே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். -3/4. நெக்ஸ்ட்டு -3ஐ 7/2ஓட மல்டிபிள் பண்ணுறோம். -3ஐ 7/2ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7 3s are 21 -21/2. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதையே அப்படியே எடுத்துக்கிறோம். -21/2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3யோட மல்டிபிள் பண்ணால் 3 3s are 9 ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால -9. ஓகேவா? அடுத்து தேர்ட் ரோவோட மல்டிபிள் பண்ணுறோம் -3ஐ. -3 × 5
3 5s are 15 மைனஸும் ப்ளஸ் இருக்கிறனால மைனஸ் ஓகேவா. அடுத்து 3 6 are 18 இங்கே மைனஸும் மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ்ஸு ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3 9s are 27 இங்கே மைனஸும் ப்ளஸ் இருக்கிறனால மைனஸ். இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு தெரியுதா, 3 மைனஸ் 3b கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன பண்ண போகிறோம், 4aயையும் மைனஸ் 3bயையும் அப்படியே ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஆட் பண்ணலாமா. 4a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 20 16 மைனஸ் 8 2 3 4 √2 4 36 16 ஓகேங்களா. இந்த மைனஸ் 3ங்கிறதுனால அப்படியே நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே. ஆல்ரெடி நம்ம மைனஸால் மல்டிபிள் பண்ணதுனால நம்ம வந்து மைனஸ் 3bயை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா. இப்போ நம்ம டைரெக்டாகவே வந்து 3யை மட்டும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். நம்ம டைரெக்டாகவே மைனஸ் 3யால் மல்டிபிள் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணுறோம் ஓகேவா. இப்போ மைனஸ் 3யோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு, 21 மைனஸ் 12 9 மைனஸ் 3/4 மைனஸ் 21/2 மைனஸ் 9 மைனஸ் 15 18 மைனஸ் 27. இந்த இடம் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஏயை வந்து 4ஓட மல்டிபிள் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். பியை வந்து 3யோட மல்டிபிள் பண்ணி டைரெக்டாகவே நம்ம வந்து மல்டிபிள் பண்ணும்போதே மைனஸ் 3யால் மல்டிபிள் பண்ணிட்டோம். அப்போ வந்து எல்லாமே சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்ததுனால இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாவே போதும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணலாமா. ஓகே பாருங்கள், இப்போ 4aயோட வேல்யூ ரைட் பண்ணியிருக்கோம், 3bயோட வேல்யூ ரைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ளஸ்ஸாக போட்டிருக்கோம் அப்படின்னா ஏன்னு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டவுட் வரும். ஏன்னா நம்ம மைனஸ் 3யாலேயே நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதனால தான் இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் போடுறோம். இல்லையா நீங்கள் வந்து 3யை வந்து பியோட மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மைனஸ் போட்டு சிம்பிள் சேஞ்ச் பண்ணி இந்த சம் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பியை வந்து 3யோட மல்டிபிள் பண்ணும்போதே மைனஸ் 3யோடய மல்டிபிள் பண்ணிட்டோம். அப்போ மைனஸ் 3யோடய மல்டிபிள் பண்ணினதுக்கப்புறம் இந்த 4aயையும் 3bயையும் ஆட் பண்ணால் மட்டும் போதும் ஓகேவா. இப்போ எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் ஆட் பண்ண போகிறோம், ஆட் சிம்பிள் போட்டால் போதும். இப்போ 20யோட 21 இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு, அப்போ 20யோட 21 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 41 ஓகேவா. அடுத்து பாருங்கள் 16 இங்கே 12, 16ல் 12 வந்து மைனஸ் சிம்பிளில் இருக்குது ஓகேவா. அப்போ 16ல் 12 லெஸ் பண்ணோம் அப்படின்னு லெஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 16ல் 12 லெஸ் பண்ணிங்கன்னா 4. இங்கே பெரிய நம்பர் வந்து 16 அது ப்ளஸில் இருக்கிறதுனால +4 போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே -8 இங்கே 9. ஸோ 9ல் 8 லெஸ் பண்ணோம்னா 1, பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கிறதுனால 1 மட்டும் போட்டால் போதும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது, இங்கே -3/4. இப்போ இந்த சைடில் செஞ்சு பார்த்துக்கோங்க. 2வை -3/4ல் லெஸ் பண்ணணும். அப்போனா இந்த இடத்துல என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல 2க்கு கீழே 1 இருக்க தான் மீனிங் வச்சுக்கோம். நம்ம 2 4s are 8, கிராஸ் மல்டிபிள் 2 4s are 8, 1 3 மைனஸ் போட்டு 1 3 is 3 by 1 4 is 4. அப்போ 8ல் 3 லெஸ் பண்ணிங்கன்னா 5/4. 5/4 நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆன்சரை 5/4ன்னு இங்கே ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இங்கே 2லேருந்து -3/4 லெஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன வருது ஆன்சர், 5/4. அது எப்படி 5/4 கொண்டு வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். 2 -3/4 எடுத்துக்கிறோம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி இப்போ இந்த 2க்கு கீழே எதுவுமே இல்லாட்டியும் 1 இருக்க தான் நம்ம நினச்சிக்கணும். அப்போ 4 2ஓட மல்டிபிள் பண்ணால் 8, இந்த 1 3ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3, மைனஸ் சிம்பிளுக்கு மைனஸ் பை 1 இருக்கதா, 1 4 is 4. அப்போ 8ல் 3 லெஸ் பண்ணிங்கன்னா 5/4. ஆன்சர் 5/4. இப்போ கிளியர் பண்ணிட்டோமா. அடுத்து பாருங்கள் 3 -21/2. 3ல் 3யோட எதை இங்கே கொண்டு வந்துடும், 21/2. இப்போ அதே மாதிரி தான், இதே மெத்தட் தான். இந்த 3க்கு கீழே 1 இருக்கதா அர்த்தம். அப்போ இந்த 2வை 3யோட மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 2 3s are 6. அடுத்து 1 21ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா -21.
by 1:2. அப்போ 21ல் 6 லெஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 1ல் 6 இல்லை பேரா 1 11ல் 6 லெஸ் 5, அப்போ 15. பெரிய நம்பர் 21 இருக்கிறனால -15/2. 15 2ஆல் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் என்ன கொண்டு வந்துடும்? -15/2. ஓகேவா? அடுத்து 4√2 -9. அப்போ இந்த நம்பர் அப்படியே டைரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 4√2 -9. ஏன்னா இங்கே 4 இருக்குது, இதில் இதை லெஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த ஆன்சராக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 4 -15. அப்போ 4 -15னா மைனஸ் பண்ணணும். 15ல் 4 லெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். பெரிய நம்பர் மைனஸில் இருக்கனால -11. ஓகேவா? அடுத்து இங்கே 18 இருக்குது, இங்கே 36 இருக்குது. இப்போ ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ 36ஓட 18 ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் என்ன வரும்? 6 + 8 14, பேலன்ஸ் 1 54 வரும். ரெண்டுமே ப்ளஸில் இருக்கனால +54 ரைட் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே 16 இருக்குது, இங்கே -27 இருக்குது. அப்போ 27ல் 16 லெஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு இடத்துல மைனஸும் ஒரு இடத்துல ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் தான் பண்ணணும். அப்போ 27ல் 16 லெஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். பெரிய நம்பர் வந்து மைனஸ் சிம்பிளாக இருக்கனால -11. ஓகேங்களா? இவ்வளோ தான் சம். என்ன கண்டுபிடிச்சோம்? அவங்க கேட்ட கொஸ்டின் 4a - 3bயோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் வந்து மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ். இது ஈஸியான சம் தான். இதை ஒரு 1 or 2 டைம்ஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சு போட்டு பாருங்கள், நல்லா புரியும். ஓகேவா? இப்போ நான் போடுற சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஓகே, புரியலை அப்படின்னு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.